கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அனுதினமும் தேவனோடு என்ற உறவில் இன்றைய தலைப்பு இரட்டிப்பான வாழ்வின் விடியல். நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். சகரியா 9:12. நம்பிக்கையின் சோதனை களம். இன்றைய வேத பகுதியானது நம் வாழ்வில் புது விடியலை கொண்டு வரும் ஒரு ஆசீர்வாதத்தின் வாக்கியம் ஆகும். நாம் நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களுக்காக நம்பிக்கையுடன் காத்திருப்போம். அந்த தருணங்களில் நாம் எதிர்கொள்ளும் சவால்கள் அநேகம். உலகம் நம்மை இகழ்ந்து பேசலாம், நம்பினோர் கைவிடலாம், தோல்வியின் பயம் நம்மை தாக்கலாம். இத்தகைய துன்பம் என்னும் சிறைதனில் அடைபட்ட நாம் நம்பிக்கை இழக்க தேவையில்லை. நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். நாம் நம் அரணான கோட்டையான நம் தேவனிடத்தில் திரும்ப வேண்டும். நாம் முழு மனதோடு நம்முடைய தேவனிடம் திரும்பி அவரையே சார்ந்து நம்பிக்கையோடு காத்திருக்கும் போது இரட்டிப்பான ஆசிகள் நம்முடைய வாழ்க்கையை இன்றைக்கே அலங்கரிக்கும். நம் முகத்தை தேவனுக்கு நேராக திருப்பும் போது தேவன் நம் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து நம் நினைவுகளுக்கு மேலாக நம்மை ஆசீர்வதிப்பார். இரட்டிப்பான நன்மையின் நிச்சயம். உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை என்பதாக வேதம் குறிப்பிடுகிறது. எலியாவை போல் வனாந்திரத்தில் களைத்து நின்றாலும் தேவன் தாமே நம்மை வலுவாமல் கரம் பிடித்து வழி நடத்துவார். சிறுமையும் எளிமையும் ஆனவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தில் வரலும் போது கர்த்தராகிய தேவன் தாமே அவர்களுக்கு செவி கொடுத்து அவர்களை கைவிடாமல் ஆதரிப்பார். அவர் நம்முடைய தாகத்துக்கு தண்ணீரையும் கண்ணீரையும் மாற்றி களிப்பையும் அருளுவார். நம் வாழ்க்கையில் பல்வேறு தேவைகளுக்காக நாம் காத்திருக்கலாம். ஆனால் இன்றைய வேத பகுதி நமக்கு நினைவுபடுத்துகிறது, நம்பிக்கையோடு காத்திருப்பது மட்டுமல்லாமல் முழு மனதோடு நாம் தேவனிடம் திரும்பி நம்முடைய பலனான கர்த்தரிடம் தஞ்சம் புகுவோமானால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் புதிய புதிய ஆசீர்வாதங்கள் மலர்ந்திடும். நம் அரணும் கோட்டையுமான வல்ல தேவன்தாமே சிறையான வாழ்வை முறித்து சீரும் சிறப்புமாக வாழ உதவி செய்வாராக. கிருபை நம்மோடு இருப்பதாக. ஆமேன்.